வணக்கம். செய்திச் சுருக்கம். அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்திற்காக பாடுபட்டவர். பாரதியை புகழ்ந்த பிரதமர் மோடி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் எட்டயபுரத்தில் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் பிறந்த பாரதியார் சிறந்த கவிஞராகவும் பன்மொழி புலவராகவும் திகழ்ந்தார். இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய அவர் தன் கவிதை வரிகளால் நாட்டு மக்கள் மனங்களில் சுதந்திர போராட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இன்று அவரது பிறந்த நாளை போற்றும் வகையில் பிரதமர் மோடி வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளதாவது: மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன். அவரது கவிதைகள் துணிவை தூண்டின. அவரது சிந்தனைகள் எண்ணற்ற மக்களின் மனதில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டிருந்தன. இந்தியாவின் கலாச்சார தேசிய உணர்வை அவர் ஒளிரச் செய்தார். அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகத்தை உருவாக்க அவர் பாடுபட்டார். தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்துவதில் அவர் ஆற்றிய பங்களிப்புகளும் ஒப்பில்லாதவை என பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் தமிழில் வாழ்த்து பதிவிட்டுள்ளார். அதேபோல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழில் வாழ்த்து பதிவிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: நவீன தமிழ் இலக்கியத்தின் சிற்பியான சுப்பிரமணிய பாரதியின் ஜெயந்தி தினத்தில் அவருக்கு வணக்கங்கள். காலனித்துவ அரசால் செய்யப்பட்ட அட்டூழியங்களை துணிந்து புரட்சியின் சுடரை ஏந்தி தனது அக்னி போன்ற தேசபக்தி நிறைந்த கவிதைகளால் சுதந்திர வேட்கையை தூண்டினார். அதே நேரத்தில் சமூக சீர்திருத்தங்கள் மூலம் நியாயமான மற்றும் சமத்துவமான சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கான இந்தியாவின் நாகரிக இலக்கை அவர் முன்னெடுத்தார் என அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாள் கூட லீவு எடுக்காமல் மக்களுக்காக உழைக்கும் மோடி, லோக்சபாவில் அமித்ஷா பெருமிதம். எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தப் பணி தொடர்பான விவாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். பிரதமர் மோடியின் பயண தேதியின் அடிப்படையில் தேர்தல் கமிஷன் தேர்தல் தேதியை நிர்ணயிப்பதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இங்குள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பிரதமரின் சுற்றுப்பயணத்திற்கும் தேர்தல் தேதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆண்டின் எந்த மாதத்திலும் பிரதமரின் பயண திட்டத்தை எடுத்து பாருங்கள். அவர் எப்போதும் எங்காவது சென்று கொண்டுதான் இருக்கிறார். மக்களுக்காக தொடர்ந்து உழைக்கிறார். நாடு சுதந்திரமடைந்த பின் நாட்டு மக்கள் நலன் கருதி அதிக பயணம் செய்யும் பிரதமராக மோடி திகழ்கிறார். பிரதமர் மோடியை பற்றி நான் நன்கு அறிவேன். 2001ஆம் ஆண்டு முதல் ஒரு நாள் கூட அவர் விடுப்பு எடுத்ததில்லை. சுற்றுலா சென்றதில்லை. தொடர்ந்து எல்லா நாட்களிலும் மக்கள் பணியாற்றி வருகிறார். ஒருமுறை கூட அவர் சுற்றுலா சென்று நான் பார்த்ததே கிடையாது என லோக்சபாவில் அமித்ஷா பேசினார். शेड्यूल देखकर चुनाव आयोग चुनाव तय करता है. मेरा सभी सांसद महोदय से करबद्ध निवेदन है कि चुनाव होने के पहले के एक महीने, किसी भी एक महीने का शेड्यूल दिखाओ. पीएम की गति ही इतनी है, कोई भी महीना उठाओगे तो इतने ही प्रवास करते हैं. मानवर, इसको चुनाव का कोई लेन देन नहीं है. हमारे प्रधानमंत्री जनसंपर्क में आजादी के बाद सबसे ज्यादा प्रवास करने वाला प्रधानमंत्री. और मैं जानता हूं साहब, मैं जानता हूं नरेंद्र मोदी जी को. 2001 से मैं बता सकता हूं, एक भी दिन की छुट्टी नहीं, एक भी वैकेशन नहीं, लगातार जनता का काम करना. मैंने कभी नहीं देखा उनको वैकेशन. அதிமுகவுக்கு 24 சீட்டு தான் கிடைக்கும். பழனிசாமிக்கு பெரியசாமி பதிலடி. 10 ஆண்டு அதிமுக ஆட்சிக் காலத்தில் ஒரு தொகுப்பு வீட்டை கூட பழுது பார்க்கவில்லை. ஆனால் 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஏழை மக்களுக்கு 2 லட்சம் புதிய வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெரியசாமி சொன்னார். அவங்க சொல்லுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. எங்களுடைய முதலமைச்சர் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்வார். மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்ல விதமாக மக்களை பார்த்து கொள்வார். 2026 தேர்தலில் 210 தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் பொதுக்குழுவில் பேசியிருக்காரு. உங்களுடைய கருத்து எப்படி? 210 தொகுதி அவங்களுக்கு இல்லையே, போட்டியிடறதுக்கு இடம் இல்லை அவங்களுக்கு. அதிமுக போட்டியிட 210 தொகுதி எங்கே இருக்குது? பட்டியல் வெளியிட்டாங்களா? பட்டியலில் வெளியில்லை. அவங்க கூட்டணி கட்சின்னு சொல்கிறீங்களா? அவங்க கூட்டணி கட்சிக்கு என்னை பொறுத்தளவில் 210 தொகுதி போய் 24 தொகுதி மிச்சம் வரும். மிச்சம் 24 இருக்குது. அதுதான் அவங்க பெற முடியும். அவ்வளோதான். திமுக அரசு அதிமுகவோட செயல் திட்டங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுற அரசுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்டிக்கர் ஓட்டல.
எல்லா திட்டங்களும் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் கிராமங்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் பூரா முழுக்க முதலமைச்சர் அதற்காக நிதி ஒதுக்கி ஊராட்சிகளுக்கு ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஊராட்சித்துறைக்கு 22,000 கிலோமீட்டருக்கு நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முழுக்க கிராமப்புற சாலைகளை இணைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் வீடு கொடுத்துருக்காரு. ஏற்கனவே கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் பழுது நீக்காமல் இருந்த வீடுகளை எல்லாம் ஒரு 20 ஆண்டு காலம் அதை பற்றி திரும்பி யாரும் பார்க்கல. எந்த அரசும் 10 வருஷம் இருந்தாங்க அதிமுக ஆட்சியில். ஒரு வீடு ரிப்பேர் பண்ணல, பழுதுபார்க்க பணம் கொடுக்கல. 2000 கோடியை கொடுத்து கிட்டத்தட்ட 1,25,000 வீடு பழுது நீக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக 25 வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய வீடுக்கு பதிலாக 25,000, புது வீடு 2 லட்சம், பழுது நீக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் வீடு பழுது நீக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு 2000 கோடி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள்லாம் மிகச்சிறப்பாக நடந்திருக்கு. அந்த பழைய வீட்டில் குடியிருந்த மக்கள்லாம் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதுக்கு மேலே சான்று ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் போய் பாருங்கள், காலனியில் எத்தனை வீடு பழுது நீக்கியிருக்கோம், எவ்வளவு மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் விசாரிங்க. லேப்டாப் கொடுக்குறது எலெக்ஷன் வருதுங்கிறதுனால தான் மாணவர்கள் இருக்கிறாங்க. இல்லையே, அறிவிச்சிருக்காங்க. சட்டமன்றத்தில் அறிவித்த அறிவிப்பை நிறைவேற்றுகிறார்கள். வாக்குறுதியை நிறைவேற்றுறோம், வேற ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து வழங்குவோம். யாருடன் தாவேகா கூட்டணி? விஜய்க்கே முழு அதிகாரம். மாவட்ட செயலர் கூட்டத்தில் தீர்மானம். சென்னை அடுத்த பனையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர்கள் CTR நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், நாஞ்சல் சம்பத் உட்பட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஆனால் கட்சித் தலைவர் விஜய் பங்கேற்கவில்லை. தாவேகா மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தில் 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானம் 1, ஊழல் மலிந்த திமுக ஆட்சியை அகற்றி புதியதோர் தமிழகத்தை சிறப்புற உருவாக்க வேண்டும். அதற்காக தாவேகா தலைவர் விஜயை முதல்வராக ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வருவோரை அரவணைப்போம். கூட்டணி குறித்த அனைத்து இறுதி முடிவுகளையும் எடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் அளிப்பது. தீர்மானம் 2, தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை சிறப்பு குழு அமைக்கப்படுகிறது. இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுக்கான பல்வேறு கட்டமைப்புகள் குறித்து தாவேகா தலைவர் விஜய் முடிவெடுப்பார். தீர்மானம் 3, தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தேர்தல் வாக்குறுதிகளை உருவாக்கும் சிறப்பு குழு அமைக்கப்படுகிறது. இந்த குழுவுக்கான பல்வேறு கடமைகள் குறித்தும் விஜய் முடிவெடுப்பார். தீர்மானம் 4, அவதூறு பரப்பும் எதிரிகளின் அறைகூவல் பொய்யுரைகளை தோலுரித்து எதிரிகளை எதிர்கொண்டு தோற்கடிக்க ஒரு வலிமையான பரப்புரையை முன்னெடுப்பது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. SIR படிவத்தை கொடுத்தாச்சா? தேர்தல் கமிஷன் புது அப்டேட். தமிழக மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி உட்பட 3 யூனியன் பிரதேசங்களில் தற்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் SIR பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கியது. இப்பணிகள் டிசம்பர் 4ஆம் தேதி நிறைவடையும் என்று தேர்தல் கமிஷன் முதலில் அறிவித்திருந்தது. மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்படும் முக்கியமான இந்த பணியை 30 நாட்களில் மேற்கொள்வது எப்படி சாத்தியம் என்று பல்வேறு தரப்பிலும் கேள்விகள் எழுந்தன. இதனையடுத்து இந்த SIR பணிக்கான கால அவகாசம் 1 வாரம் நீட்டிக்கப்படுவதாக அறிவித்தது. அதாவது டிசம்பர் 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக கடந்த மாத இறுதியில் தேர்தல் கமிஷன் அறிவித்தது. நீட்டிக்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடையவிருந்த நிலையில் SIR பணிக்கான கால அவகாசம் மேலும் 3 நாட்களுக்கு, அதாவது டிசம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக இந்திய தேர்தல் கமிஷன் இன்று அறிவித்துள்ளது. அத்துடன் தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. தமிழகத்தைப் போலவே குஜராத் மாநிலத்திலும் இப்பணிக்கான கால அவகாசம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வரும் 18ஆம் தேதி வரையிலும், உத்தரப்பிரதேசத்தில் வரும் 26ஆம் தேதி வரையும் SIR பணிகளுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படுகிறது என்றும் தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரிக்கு அலர்ட். மீண்டும் ஊற்றப்போகும் மழை. அடுத்த 1 வார நிலவரம் வானிலை மையம் அப்டேட். தமிழகம், புதுச்சேரியில் மீண்டும் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அதன் அறிக்கை: தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும். நாளை முதல் 14ஆம் தேதி வரை தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் ஏனைய பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் வறண்ட வானிலையே நிலவும். 15ஆம் தேதி தமிழகத்தின் கடலோர பகுதிகளிலும் புதுச்சேரி, காரைக்காலிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும். 16ஆம் தேதி தமிழகத்தின் கடலோர பகுதிகள், உள் தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும்.
நாளை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. இன்று மதியத்துடன் முடிந்த கடைசி 24 மணி நேர நிலவரப்படி திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் 20 மில்லிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை, வேதாரண்யம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், பாம்பன், திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சியில் 10 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் 6% அதிகம். மதுரை டாப். வடகிழக்கு பருவமழை காலத்தில் இயல்பான நிலையில் 398.3 மில்லிமீட்டர் மழை பெய்ய வேண்டும். அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 11 வரை 420.9 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. தமிழகத்தில் இயல்பை விட 6% அதிகம் பெய்துள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இயல்பை விட 2% குறைவாக பெய்துள்ளது. சென்னையில் இயல்பான நிலையில் 731.9 மில்லிமீட்டர் மழை பெய்யும். இன்று வரை 715.1 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளது. மதுரையில் இயல்பான மழை அளவு 337.7 மில்லிமீட்டர், பதிவான மழை 350.5 மில்லிமீட்டர், இது 4% அதிகம். கோவையில் இயல்பான மழை அளவு 315.1 மில்லிமீட்டர், பதிவான மழை 280.4 மில்லிமீட்டர், 11% குறைவு. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இப்போதைய அறிக்கையின்படி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழகத்தில் 17ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகாலையில் பனிமூட்டம் நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் டெல்லியில் கட்டுக்கட்டாக பறிமுதல். மோசடி நபர்கள் 4 கைது. டெல்லியில் கள்ள நோட்டுகள், செல்லாத ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் விடப்படுவதாக புகார் எழுந்ததை அடுத்து பல்வேறு இடங்களில் போலீசார் சோதனையை தீவிரப்படுத்தினர். ஷாலிமர் பாக் மெட்ரோ ஸ்டேஷன் அருகே சந்தேகத்திற்குரிய வகையில் சுற்றித் திரிந்த 4 பிடித்து போலீசார் விசாரித்தனர். அவர்களிடம் இருந்த பையை சோதனையிட்டதில் அதில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் இருந்தன. அவை அனைத்தும் செல்லாத பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் என்பது தெரியவந்தது. இதையடுத்து 4 போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். 2016ஆம் ஆண்டு செல்லாதவையாக அறிவிக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகள் பெரும் எண்ணிக்கையில் இவர்களிடம் எப்படி வந்தது என்பது பற்றி கேள்வி எழுப்பினர். அவர்களிடமிருந்து முறையான பதில் ஏதும் வரவில்லை. பணம் எப்படி வந்தது என்பதற்கான ஆவணங்களும் இல்லை. செல்லாத பழைய ரூபாய் நோட்டுகளை தற்போதைய புதிய நோட்டுகளாக மாற்றும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டதும் தெரியவந்தது. அந்த நோட்டுகளை ரிசர்வ் வங்கியில் கொடுத்து தற்போதைய புதிய நோட்டுகளை பெற முடியும் என பொதுமக்களை ஏமாற்றும் முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டது தெரிந்தது. இதையடுத்து 4 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய செல்லாத ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்கள் 4 கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு இப்பணம் எப்படி வந்தது என்பது பற்றி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தொடர்ந்து டெல்லி முழுதும் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.